நம்ம தோட்டத்துக்கு நாங்கள் செய்கிற சிறப்பு பூஜை தாங்க இந்த பூஜை. ஏன்னாக்கா நம்ம பாக்கு தோப்பில் இருக்கிற பாக்கு மரம் முதல் பூட்டையை விட்டுருச்சு, காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காயை பறிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு பூஜை செஞ்சு நம்ம காயை பறிச்சிடலாம். அங்கேயே தோட்டத்திலேயே பொங்கல் வச்சோம். பொங்கல் வச்சு கோழி அறுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் காய்களை பறிப்போம். இந்த பூஜை சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த பூஜை நாங்கள் செய்கிறது. ஏன்னாக்கா நல்லபடியாக மரங்கள் நல்லா செடிகள் எல்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் இப்போ காய்க்கும் திறமை வரைக்கும் வந்துருச்சு இல்லைங்களா, அதுக்காக வேண்டி தான் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் பொங்கலும் வச்சாச்சு, கோழியும் அறுத்தாச்சு. அடுத்தது என்ன, முதல் காயை பறிச்சிட வேண்டியது தான். காயெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே தோட்டத்திலே குழம்பு வச்சாச்சுங்க. எப்பவும் போல் கிராமத்தில் வைக்கிற மாதிரி தாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் வச்சோம். ஆனால் அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சும்மா இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு, கறி மசாலா எல்லாம் போட்டு கிளறிட்டு அரைச்ச தேங்காயை அதில் கொஞ்சம் கசகசா சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருந்தோம். தேங்காய் விழுது அதையும் எடுத்து போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு நாங்கள் அங்கேயே கல்ச்சட்டியில் வச்சோங்க குழம்பு. அந்த கல்ச்சட்டியில் வச்சதுனாலேயோ என்னவோ தெரியல, குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. குழம்புலாம் ஒரு வழியாக வச்சு முடித்தாச்சு. இப்போ எப்படி அந்த கல்ச்சட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறது தான் தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த தள்ளுவண்டியை எடுத்து வச்சு அதுக்குள்ளேயே நம்ம குழம்பு சட்டியும் வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு. வீட்டில் இருக்கிற எல்லோரும் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாச்சு.